சந்திர பகவானுக்கும் தாரா தேவிக்கும் பிறந்த மகனான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி பஞ்சபூத தத்துவத்தில் வாயு தத்துவத்தை காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ காற்று மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் பாருப்பா, எங்கேயாச்சும் நிற்கிறானா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புதன் பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ சந்திர பகவான் தாரா தேவின்னு சொல்லிட்டேன். தாரா தேவி யார் தெரியுங்களா? குரு பகவானினுடைய மனைவி. அப்படி இருக்கும்போது சந்திர பகவானுக்கு சகல வித்தைகளும் கற்றுக் கொடுத்தவர் யாரு? குரு பகவான். ஒரு சமயம் சந்திர பகவான் ஒரு விசேஷம் ரெடி பண்றாரு. அங்க குரு பகவானை அழைக்கிறாரு. நீங்க சிறப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ தன்னால போக முடியாததுனால இப்போ நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு போக முடியல போக முடியாம அம்மா அமைச்சிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குரு பகவானை அனுப்பிட்டாரு. தன்னோட மனைவி என்ன பண்ணாங்க, வந்த வேகத்துல சந்திர பகவானை பார்த்து சந்திர பாடையோட அழகுல மயங்கி நான் திரும்ப போக மாட்டேன், நான் உன் கூடையே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இணைவின் காரணமா பிறந்தவன் தான் யாரு அப்படின்னா புதன் பகவான். இதனால புதன் பகவானுக்கு என்ன பண்ணிக்க, சந்திர பகவானையும் பிடிக்காது, குரு பகவானையும் பிடிக்காது. ஸோ ரெண்டு பேரையும் பிடிக்காது. ஆனால் தனிப்பட்ட முறையில் தனித்துவமான தனக்கான வித்தைகளை, தனக்கான யுக்திகளை, தன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அல்லது தன்னால் சுயமுயற்சியால் கற்றுக்கிட்டு நவ கிரகங்கள்லேயே ஒரு பதவியை அடைஞ்சவர் தான் புதன் பகவான். அதை பற்றி பேச போனால் வேற மாதிரி போகுங்க. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரியற மாதிரி. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களும் அப்படிதாங்க. யாருடைய தயவு தாட்சணையும் பார்க்கவே மாட்டாங்க. யார்கிட்டையும் கூலை கும்பிடு போடுறது, இந்த சயின்ஸை கடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப அதிபுத்திசாலிங்க. தனக்கு என்ன தேவையோ தன்னால் முடியும் அப்படிங்கிறதுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக கொண்டவங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னால் முடியுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க. புத்திசாலித்தனம், அறிவு, கற்பனை அதிகம். ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஆர்வம் வருங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த புத்திசாலிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா மனசு அமைதிப்படையாது. முட்டாள்தனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. மிதுன ராசி அப்படி இருக்க முடியாது. ஒன்று யோசிக்கும், இன்னொன்று மனசு அமைதியா இருக்கும். அமைதியே படாது. எதுலையுமே சிந்தனை மாறும், பேச்சு திறன் அதிகம், சமூக உணர்வு அதிகம், எல்லாமே நல்லா இருக்குங்க. நினைக்கக்கூடியதும் இவங்களே தான். இந்த புத்திசாலித்தனம், பகுத்தறிவு, இது எல்லாமே கொண்டவங்க தான். சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. அப்படின்னா ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இனி கிடைக்க போகுங்க. குரு பகவானினுடைய ஆதரவுனால இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது. நிறைய கஷ்ட நிலையில் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம், உயர்கல்வி, தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறுவீங்க. பித்திருக்களுடைய பாவம் ஏதாவது இருக்குது, முன்னோருடைய சாபம் ஏதாவது இருக்குன்னா கூட இந்த யோகத்தினால அதில் நிவாரணம் கிடைக்க போகுதுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 5ஆம் பாவம் புத்திர பாவம், புத்திஸ்தானம், குழந்தைகளினுடைய அறிவு, கலை, காதல், இது எல்லாத்தையுமே சுற்றக்கூடிய இடம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனை கொடுப்பாரு. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு. குழந்தைகளினுடைய முன்னேற்றம், குழந்தைகளினுடைய கல்வி, கலை, யோகாசனம், ஆன்மீக வளர்ச்சி, இது எல்லாமே மேம்படுங்க. இதோட தினசரி மிதுன ராசிக்காரங்க தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒளி கொடுப்பாரு. அப்போ கொடுக்க நினைக்கிறாருங்க. சொல்லுவேன் இல்லையா, இவ்வளோ காசு கொடுக்குறியப்பா, அவன் ஒழுங்காக செலவு பண்ணுவானா, ஒழுங்காக வச்சுக்குவானா அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே பாசிட்டிவாக யோசிக்கக்கூடியவங்க. புதிய உயரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாருங்க. அந்த சனி பகவானும் சூரிய பகவானும் என்னதான் நீங்கள் இல்லை நான்லாம் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீருங்க. என்னதான் நீங்கள் கதவை சாத்திட்டு சும்மா படுத்துக்கிட்டா கூட கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுக்கு சேர்ற வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நல்ல நிலைக்கு வர்றது உறுதிங்க. சுருக்கமாக சொல்கிறேங்க, மிதுன ராசியோட வாழ்க்கையில்
சோதனை காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. உழைப்பு, ஒழுக்கம், பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. ஆன்மீகம் அதிகமாக போகுதுங்க. கர்ம பலன்கள் விலக போகுது. உலகத்தில் மதிப்பு, மரியாதை, அதிகாரம், செல்வம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெற போகுது. சனி பகவான் உங்களை சோதிக்கிறாரு. சூரிய பகவான் உங்களை அவரோட ஒளியால் காத்தருள்றாருங்க. அதே மாதிரி இவங்களால குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி அதிகமாகும். பிள்ளைகளினுடைய கல்வி, திருமண வாழ்க்கை, உறவு எல்லாமே நல்ல பாதைக்கு போகும். பழைய மனவேதனைகள் எல்லாமே விலக போகுதுங்க. குடும்ப உறவுகள் வலுவாக இருக்க போகுது. இதை அடுத்து வேலை மற்றும் பணவரவு பார்ப்பாங்க. சனி உங்களை உழைப்பாளியாக மாற்றுறாரு. சூரியன் உங்களை லீடராக மாற்றுறாரு. தலைமைத்துவத்தை ஆளக்கூடிய நிலையில் புதிய பொறுப்புகள், பதவிகள், வேலை வாய்ப்புகள் உங்களை சேருங்க. பணம் எதுவுமே எல்லாமே வரும். ஆனால் நிலையான செல்வம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் கூட பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்குங்க. எல்லாமே சாத்தியம். அடுத்தது காதல் வாழ்க்கை சோதனை வரலாம். அந்த சோதனைகள் உங்களுடைய உறவை நிலையாக்குங்க. ஒருவேளை அது பொய்யான உறவாக இருந்து அது கண்டிப்பாக நிலைக்காதுங்க. திருமணம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக நல்ல வாழ்க்கை துணையை பெறுவீங்க. அதுதான் ஆரோக்கியம். சனி பகவானினுடைய பார்வையால் மூட்டு வலி, முதுகு வலி, மனவழி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் தரக்கூடிய இந்த ஆரோக்கிய குறைபாடை சூரிய பகவான் சரி செஞ்சுருவாருங்க. உங்களுடைய உடல் மற்றும் மன வலிமையை இவர் கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு, காத்தருள்றாரு. இப்போது அம்மா அடித்தாலும் இல்லை அப்பா அடித்தாலும், அம்மா அடித்தா அப்பா காப்பாற்றுவார், அப்பா அடித்தா அம்மா காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணணுங்க. யோகா செய்ய பழகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு பரிகாரம் மற்றும் கோவில்கள் சொல்றேங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சா திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் கருப்பு எள் எண்ணெயை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி சூரியனார் கோயிலில் சிகப்பு தாமரை, சிவப்பு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. இதில் பசுமாட்டுக்கு பசும்புல், எள்ளெண்ணெய், நெல்லிக்கனியை தானம் கொடுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மேம்பாட்டை ஏற்படுத்துங்க. ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைக்கு புதிய பாதையில் பயணிக்க வைக்குதுங்க. சோதனைகளுக்கும் ஸ்வேதனைகளும் அவங்க யார்கிட்டையுமே போய் கை நீட்டி நிற்கவே தேவையில்லை. இவங்க கிட்ட ஒரு சொன்னால் போதும், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒட்டு மொத்தமாக பொறுப்பாளியாக வாழக்கூடியவங்க இவங்க. ஆனால் பிதிரத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு ஈக்காக்காக கூட பார்க்க முடியாது. கேட்டால் போதும் இதை சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரே வார்த்தையில் பலன் கேட்க போனால் அவங்க ஈச்சமையை கத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கால வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம கிட்ட உதவி கேட்டுருவானோ, அதுக்கு முன்னாடி அவன் கேட்குதுப்பா, காசு இல்லைப்பா, இப்படி ஒரு 100 அப்படிங்கிறதுக்குள்ளே தரியா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு நிற்பாங்க. மிதுன ராசி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நிறைய இடங்கள்ல நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமாம்மா? அதெல்லாம் இருக்கட்டும், சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நான் சொல்கிறேங்க, மிதுன ராசியை பற்றி உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடு, உங்கள் வாழ்க்கை நிலைப்பு எப்படி இருக்கிறதுங்கிற மட்டும்தாங்க கரெக்டாக அந்த பிள்ளை சொல்லுது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க சொல்லக்கூடிய பதிவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்கிறேங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு பிரிமாணமாக இருக்காது. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க. ஆனால் இப்போ தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறீங்க. ஏன்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அடி மேலே அடிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிற்கலான்னு நினைக்கும் போதே படுக்க போடக்கூடிய அளவுக்கு பாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. வாழ்க்கையில் எதனால் எங்கன்னு கூட யோசிக்க முடியல. எல்லாரும் புத்திசாலியும் சொல்கிறீங்க. ஆனால் மிதுன ராசியோட வாழ்க்கை அப்படிங்கிறது பல சிக்கல் முடிச்சுகளை போட்டு தான் இருக்குது. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட நிலையில் மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. காலமாக கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடந்தே தீருங்க. இதோட நீங்கள் அனுதினமும் செய்யவே கூடாதுங்கிற விஷயம்
என்ன தெரியுங்களா? அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஆளாக இல்லை, என்ன கஷ்ட காலத்தில் உதவி செய்ய ஆளாக இல்லைன்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. உங்களுக்காக நம்ம எப்போவுமே துணை இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பு? 12 ராசியில் 9 நவக்கிரகங்களினுடைய ஆட்டம், 27 நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கம், இது எல்லாமே போத்து தான் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது. அந்த நல்லதும் கெட்டதும் எந்தெந்த கிரகங்களால் நமக்கு நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் இப்போ தனிமையில் இருக்காங்க, கூட்டாக இருக்காங்க, மாற்றம் அடைய போகிறாங்க, வக்ரகதியில் இருக்காங்க, இப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கத்தோடு நாங்கள் சொல்லி கொடுக்குறப்ப ஒரு சிலர் இன்னும் ஒரு அட்வான்ஸாக பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. என்னம்மா நீ ஜோதிடம் சொல்கிற, என்ன தெரியும் உனக்கு, போய் பாரு அந்த கிரகம் எங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னமோ வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியுமா? பாமர மக்களுக்கு புரியாத எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் ஜோதிடத்தை உங்ககிட்ட வந்து சேர்க்கறது தாங்க எங்களை மாதிரியான ஜோதிடர்களுக்கு அழகு. புரியாத விஷயத்தை புரிய வைக்கணும். இப்போ ஜோதிடத்தோட பொறுப்பு என்ன தெரியுங்களா? பிரம்மனுடைய பிறப்பு இறப்பு ரகசியத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரிவுபடுத்தி ஆகணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்களில் நம்மளை தற்காத்துக்க முடியும். தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த ஜோதிடத்தில் இருக்குங்க. அப்போ எல்லாருக்குமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தலைக்கு வரக்கூடிய விஷயத்தை தலைப்பாகையோடு புகரிக்க முடியுங்க. அந்த விஷயம் நடக்காமல் தடுக்க முடியாது, நடக்கும். ஆனால் அதை தற்காத்துக்கிறதுக்கான வழிதாங்க இந்த ஜோதிடம். உங்கள் இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு அகல் விளக்கு தரக்கூடிய வெளிச்சமாவது இது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி குத்து மதிப்பாவது நீங்கள் அதிலிருந்து விலகி வர முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடியது மிதுன ராசிக்கார பலன் சொல்லிட்டு இருக்குங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களா பலித்தமாகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 100க்கு 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாகுங்க. மீது 25% அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட பிறப்பு சாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். இந்த 25% வச்சுக்கிட்டு மீதி 75% விடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பதிவை பார்க்காதவங்க. ஸோ இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுனாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆமாம், என்னத்தை போய் அதிர்ஷ்டசாலி போமா இப்படியும் ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. தனக்கு நடக்கக்கூடிய நல்லது கூட அவங்களுக்கே தெரியும். ஆனால் அது எதனால் நடக்கிறதுங்கிறத மட்டும் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அது தெளிவுபடுத்தக்கூடிய பதிவாக இது கட்டாயம் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ மனுஷனாக போகிற நம்ம எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே. ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்களை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கான வழிவகைகளை உங்களால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலுமே சரி, அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர், குலதெய்வம், உங்களுடைய வேண்டுதலை பதிவிட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் எங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில் பெயரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுக்கான வேண்டுதலையும் வச்சு வேண்டும்போது அது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க பெறுங்க. கஷ்டங்களும் விலகி போகும். ஸோ நமக்காக யாரோ இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்காக நாங்கள் இருக்கோங்க. நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த பதிவுங்கிறது எது சம்பந்தமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இத்தனை நாளாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. பணவரவு அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மனசில் நினச்ச காரியங்கள், நீ இறங்கிய எல்லா காரியங்களுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சூரியன் 2ஆம் வீட்டில் அமர போகிறாரு. இது அருமையான அமைப்புங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும். குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு மனசுக்கு தெளிவு கிடைக்கும். இதோடு போச்சு. இந்த தொழிலில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வாக்குஸ்தானம் பலமடையுது.
பேச்சுக்கு செல்வாக்கு, மரியாதை, மதிப்பு எல்லாமே கூடிக்கிட்டே போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா? நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் உயரும். புதிய தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கை திருப்பு முனைக்கு தயாராக இருக்குங்க. காதல் உறவில் இனிமை கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். சுப செலவுகள் இருக்கும். முதலீடுகளில் லாபம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. பயணத்தில் ஆதாயம் உண்டு. உத்தியோகம், தொழில், வீடு, கல்வி எல்லா விதங்கள்லையுமே மாற்றம் இருக்குது. இந்த மாற்றங்கள் வாழ்க்கை உயர்வுக்கான திருப்பு முனையாக இருக்கும். இதோட ராஜபோகம், ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். நீண்ட காலமாக போக நினச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சுக்கிர பகவானினோட எழுச்சியால் ராஜபோகம் கிடைக்க பெறுவீங்க. கடவுளுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்குங்க. சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தைகள் மீதான அக்கறை அதிகமாகும். கல்வியில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இதோடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம்னா ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. காது, மூக்கு, தொண்டை, சுவாசம், சளி, முதுகு, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். சேமிப்புகளில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறும். நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. அம்மனுடைய அருளாசினால் அற்புதமாக வாழ போகிறீங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுலேயுமே சாதிச்சு வரக்கூடிய நாட்கள் வரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். திருமண வயசுலேயும் தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமையுங்க. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பெரிய மனுஷங்களோட ஆதரவு எல்லாமே கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் முருகா போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நினச்ச காரியத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. அப்படி ஒரு நாட்களாக தாங்க உங்களுக்கு இனி அமைஞ்சிருக்கு. தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர் இன்னொருத்தவங்க கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் தாங்க உங்களுக்கு தேவைப்படுது. அழகென்று சொல்லுக்கு முருகா அப்படின்னு உருகி பாடுவீங்களோ, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, முத்துக்குமரா இப்படின்னு விதவிதமாக பேரிட்டு அழைப்பீங்களோ, ஓடிவா முருகா, ஓடிவா கந்தா அப்படின்னு என்ன வேணா பாடுங்க. ஆனால் மனமுருகி வாய் திறந்து அந்த செந்தில் ஆண்டவன் கிட்ட வேண்டுதலை வைங்க. நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. எல்லா தெய்வங்களும் நமக்கு அனுகிரகம் செய்ய தான் செய்கிறாங்க. ஆனால் யாமிருக்க பயமேன்னு இரு கரங்களை தூக்கி நிற்கிறது இவர் தான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து எப்பேற்பட்ட அரக்க குணத்தோடு இருக்கவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. அவருடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு தினம் தினம் தேவைப்படுது. முருகான்னு அழைச்சிட்டு அடுத்தது வேலைகளை பாருங்கள். எல்லாமே வெற்றியை கொடுக்கும். பேர்லையே வெற்றிவேல்னு வச்சுருக்காரு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு தோல்விங்கிறது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொட்டு தான் பாருங்களேன். அந்த அளவுக்கு உங்களுடைய முருகப்பெருமான் பக்கபலமாக நிற்பாருங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தைரியமாக எந்த ஒரு விஷயங்களையும் சாதிக்க முடியும். அந்த ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முருகப்பெருமானினுடைய வாழ்க்கையே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க.
குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்க போகுது. அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய, அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழல் காணப்படுதுங்க. அதன் காரணமாக உங்களுடைய வேலைகள்லேயும் உற்சாகமான ஈடுபட போகிறீங்க. உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உயர்ந்த ஆலோசனை கொடுப்பாங்க. பதவி உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. அரசாங்க வகைகளையும் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். அதை நீங்கள் அசால்ட்டாக